தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக தாவேக பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் செந்தில் ராஜா. செந்தில் ராஜா, இந்த பொதுக்குழு கூட்டத்தில் என்னென்ன தீர்மானங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட வாய்ப்பிருக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணலாம். மோனிஷா, பொதுக்குழு கூட்டம் என்று எடுத்துக்கொண்டாலே ஒவ்வொரு கட்சியின் பொதுக்கூட்டத்திலும் தீர்மானம் வாசிக்கப்படுவது, தீர்மானம் இயற்றப்படுவது வழக்கமான ஒரு விஷயம். அந்த வகையில் தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் பொதுக்குழு கூட்டத்தில் ஒரு 15க்கும் மேற்பட்ட ஒரு தீர்மானங்கள் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இதற்காகவே தனி குழு அமைக்கப்பட்டு இந்த தீர்மானங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அதை தான் இன்று விஜயோடைய தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கின்றன. குறிப்பாக தமிழகத்துடைய நலன் எதிராக இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் இங்கு தீர்மானம் நிறைவேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக மும்மொழி கொள்கை, அதுக்கு பிறகு தொகுதி மறுவரை சீரமைப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தமிழக நலனுக்கு எதிராக இருப்பதாக எதிர்க்கட்சிகள் கூறி வருகின்றன. குறிப்பாக விஜயும் ஏற்கனவே இந்த விஷயங்களுக்கு அறிக்கையின் மூலமாக கண்டனம் தெரிவித்திருந்தார். சில அறிவுரைகளையும் கூறியிருந்தார். அதாவது தன்னுடைய விளக்கத்தை கூறியிருந்தார். அதை இன்று தீர்மானமாக நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் ஊழலுக்கு எதிராகவும் தீர்மானம் நிறைவேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கிறார்கள். இதுபோன்று 15க்கும் மேற்பட்ட முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கின்றன. இந்த தீர்மானங்கள் வாசிக்கப்பட்ட பிறகு விஜயோடைய பேச்சு இருக்க போகிறது. அந்த பேச்சு ஒரு 30 நிமிடம் இருக்கலாம் என்று கூறுகிறார்கள். அது ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதில் நிறைய விஷயங்களை அவர் பேச இருக்கிறார் என்றெல்லாம் தெரிவிக்கிறார்கள். இந்த பொதுக்குழு கூட்டம் இங்கு நடைபெற இருக்கிறது. அதாவது திருமாலையில் இருக்கக்கூடிய ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டரில் இந்த பொதுக்குழு கூட்டம் நடைபெறுகிறது. இதற்கான அந்த ஏற்பாடுகள் இங்கு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பொதுக்குழுவுக்கு வருபவர்கள் கார், பேருந்து உள்ளிட்ட வாகனங்களில் வருகிறார்கள். இதன் காரணமாக இந்த பகுதியில் பார்த்தீர்கள் என்றால் ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக ஒரு 20 நிமிடத்தில் அந்த இடத்தை கடந்து செல்லக்கூடிய வேண்டிய நிலையில் ஒரு அரை மணி நேரம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. மோனிஷா, களத்திலிருந்து தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி செந்தில் ராஜா.